நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரு அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பரணி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது நட்சத்திர பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் அஸ்வினில சென்று கொண்டிருந்த குரு பகவான் இந்த 21ஆம் தேதி இருந்து அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து விலகி பரணி நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது நான் பெருசா இழுக்க விரும்பல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப இழுத்து சொன்னாலே வெறுப்பாயிடும். அதனால ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப குரு பகவான் அஸ்வினிலிருந்து பயிற்சியாகி நட்சத்திர பயிற்சியாகி பரணி நட்சத்திரத்தில் இவர் பயணிக்கும் போது ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. பண வரவு, ஏன் சில பேருக்கு லாட்டரி கூட அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளக்கம். அதாவது குரு ராகு சேர்ந்தாலே குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு கிரகம் அனைத்து கிரகங்களின் மிகவும் மங்களகரமான கிரகம் எதுனா குரு பகவான் தான். குருவின் அசுப நிலை ஒரு நபருக்கு அனைத்து வகையான சுகங்களையும் அறிவையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெற வைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ராகு குருவின் சுப பலன்களில் கிரகணமாக செயல்படுகிறது. ஆமாம், கடந்த சில ஆண்டுகளாக குருவும் ராகுவும் ஒரே ராசியில் அமர்ந்து ஒரே ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க. இதன் காரணமா குருச்சண்டால யோகம் உருவாகிறது. இந்த குருச்சண்டால யோகம் அப்படின்றது ஒரு சில பேருக்கு நன்மையை கூட கொடுக்கும். சரி, அந்த குருச்சண்டால யோகத்தை நம்ம விட்டுட்டு இப்போ பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகக்கூடிய இந்த குரு யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் கொடுக்க போகிறது. ஏன் அப்படின்னா, குரு ஏழாம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குருவின் சுப பலன்களால் சில பேருக்கு திருமண வாழ்வில் அமைதி இருக்கும். வீட்டுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். அது மட்டும் அல்லாமல் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் ஒரே அடியாக நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. மற்றொரு புறம் சூரியன் மற்றும் புதன் பெயர்ச்சியால் இந்த ராசியில் புதாத்திய ராஜ யோகம் உருவாக போகிறது. இத்தகைய சூழ்நிலையில வேலை மற்றும் வியாபாரத்தில் தொழிலில் சிறப்பான நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. பழைய முதலீட்டில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்காமல் இருந்து வந்ததெல்லாம் இப்பொழுது லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. அடுத்தது கடகராசி. குரு உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதி ஆவார். இப்படிப்பட்ட நிலையில் குருச்சண்டால தோஷம் விலகுகிறது உங்களுக்கு. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குருச்சண்டால யோகம் விலகி நல்ல பலனை தரப்போகிறது. குரு உங்கள் அதிர்ஷ்டத்தின் காரணகர்த்தாவாக ஆகிறார். அதனால இத்தகைய சூழ்நிலையில ராகு இந்த அஸ்வினியிலிருந்து வெளியேறி பரணி நட்சத்திரத்துக்கு செல்லும் பொழுது கடகராசி நேயர்களுக்கு மிகவும் நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு உங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இது போன்ற சூழ்நிலையில் வேலை அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகி நன்மை நடக்க போகிறது. உங்கள் வேலையில் சீராக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய தருணத்தையும் இதை ஏற்படுத்தும். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதே மாதிரி பண பிரச்சனை,
அதே மாதிரி தொழில்ல பிரச்சனை இதெல்லாம் இருந்து வந்தது. குரு 5ஆம் இடத்துல இருந்தும் பலன் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த 10 வருஷம் 12 வருஷ காலமா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு குரு மிக முக்கியமான கிரகம் இல்லையா? 1க்கும் 4க்கும் அதிபதியானவர். குரு உச்சம் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். தனுசு ராசிக்காரர்களின் குடும்பத்தில் ராகுவின் தாக்கம் இல்லாமல் நிம்மதியான சூழல்லாம் இப்பொழுது நிலவக்கூடிய ஒரு தன்மை. இப்போது பரஸ்பர கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி தாயாரின் உடல்நிலையெல்லாம் முன்னேற்றம் காணப்படும். குரு உங்கள் 5ஆம் வீட்டில் உள்ளதால் பிள்ளைகளின் முன்னேற்றம், கல்வி, அதே மாதிரி சில பேர் இந்த காதல் உறவுகள், அதே மாதிரி உங்களுடைய அறிவு திறன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது ஏற்படும். நீங்க முதலீட்டில் எவ்வளவு நஷ்டங்கள் அடைந்தீங்களோ அதெல்லாம் இப்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது ஏற்பட போகிறது. அதே மாதிரி வெளியூர்ல சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்கள் தொழிலை தொடங்க நினைத்தால் இதுவே அதற்கான சரியான நேரம். அதனால இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.